சிக்னேச்சர் ஃபுட்டு பண்ணலாமாங்க? இது என்னோடய சிக்னேச்சர் ஃபுட்டு. பெருமைக்கு சொல்லலை. யார் வீட்டுக்கு போனாலும் இல்லை யாராவது குழந்த பிறந்திருந்ததுன்னா என்னை தான் இந்த மிளகு குழம்பு வச்சு தர சொல்லுவாங்க. மிளகு குழம்புக்கு ஒரு பங்கு துவரம்பருப்பு, அதை விட கொஞ்சம் கம்மியாக உளுத்தம்பருப்பு, மிளகு அது 2 பங்கு மிளகு, ஆப்ஷனல் வரமிளகா, 2 வெந்தயம், ஒரு பிடி கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு நல்லெண்ணெயில் வறுத்துட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பொடியை அப்படியே வச்சுக்கணும். 2 கோலிகுண்டு அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கணும். அந்த புளி கரைசலில் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இந்த குழம்ப நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். அப்போ தான் ருசி அதிகமாக இருக்கும். இந்த புளிக்கரைசலில் இந்த ஆல்ரெடி அரைச்சி வச்ச அரவையை போட்டுட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு, உப்பு தேவையான அளவு போட்டு, பெருங்காயம் போட்டு நல்லா கொதி விட்டு சுண்ட காய்ச்சி இறக்கணும். அதாவது பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். இதை ஸ்டோர் பண்ணி கூட 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். இந்த மிளகு குழம்பு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதாவது பிரசவமானவங்களுக்கு இதுலேயே பூண்டையும் தாளித்து போட்டு கொடுப்பாங்க. பூண்டு மிளகு குழம்பாகவும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும்.